விருப்பு வெறுப்பு இல்லாமல் லஞ்சம் கொடுக்கலாமா? அல்லது விருப்பு வெறுப்பு இல்லாமல் தவறு செய்பவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தா என்ன சொல்றது அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப எலாபரேட்டா சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த இடத்துல வந்து லஞ்சம் கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறேங்க அப்படின்னா, எந்த மனோபாவம், விருப்பு வெறுப்பு இல்லாத மனோபாவம் தான் மெயின். அந்த மனோபாவம் இஸ் கீ ஃபேக்டர். ஸோ நான் இதை கொடுக்கறது சரியா கொடுக்காதது சரியா அப்படிங்கிறது இல்ல மேட்ரு. இப்போ கொலை பண்றது பொதுவா தப்பு தானுங்க. ஆனா ஒரு 4 பேரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு கெட்டவன 4 பேரை நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக கொலை பண்றேன் அப்படின்னா அது தப்புன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஸோ பொதுவா இன் ஜெனரல் நம்ம வந்து கொலை பண்றது அப்படிங்கிறதே தப்புதான் அப்படின்னா கூட இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த கன்ஃபியூஷனே இருக்கிறது இல்லை. மிலிட்ரியில இருக்கிறவங்க பல பேரை கொலை பண்றாங்க, ஆனா நம்ம அவங்களுக்கு பதக்கம் தான் கொடுக்குறோம். அப்ப அங்க என்ன பார்க்கப்படுகிறது? விருப்பு வெறுப்பு இல்லை அப்படிங்கிறத இன்னொரு பாஷையில சிம்பிளா ஒரு வரையில சொல்லணும்னா சுயநலம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ நம்ம எல்லாம் என்ன சுயநலவாதிடா. சோ நான் 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 என்ற அந்த அகங்காரம் இருக்குல்ல, அவ போட்ட குழந்தைங்க தான் அந்த 2 பேர் விருப்பம் வெறுப்பும். சரியா? அந்த நானுக்கு இன்னொன்னு பேரு சுயநலம் அப்படின்னு பேரு. சரியா? தன்னை மட்டுமே போக்கஸ் பண்றது. இந்த உலகத்துல வேற எவனுமே இல்லை, நான் மட்டும் நல்லா தான் போதும்னு நினைக்கிறது. சரியா? அந்த அடிப்படையில நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா தப்பு. அந்த நான் இல்லாம இந்த சுயநலம் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ரைட். அவ்வளவுதான். சரியா? இந்த லஞ்சம் கொடுக்கலாமா கூடாதா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அநாத ஆசிரமம் கட்டுறாரு, அல்லது ஏதோ ஒரு பொது சேவை நிறுவனம் வந்து ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஆபீசர்ஸ்க்கு நிறைய லஞ்சம் கொடுத்தாதான் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங் கட்டணும்னா கூட பிளான் அப்ரூவல் வாங்கணும்னா என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? அப்போ நம்ம என்னதான் பக்காவா போனா கூட அவன் கேட்பான், நீ இதை கொடுத்தாதான் நான் வந்து அப்ரூவல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவர் வந்து ஐயோ இங்க செயலே என்ன பொதுநல செயல், இங்க எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் எனக்காக எதுவுமே பண்ணல, ஒரு ஜெனரல் பெனிஃபிட்டுக்காக நான் ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கேன். அந்த செயல் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்க்கு நான் துணை போக வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. லஞ்சம் கொடுக்கறது தப்பு தான், இல்லைன்னு யார் சொன்னது? பட் நான் கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்ன, நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ என் செல்ஃபிஷ்னஸ்க்காகவோ என்னுடைய ஈகோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ அல்ல. பொது நலன் கருதி நீங்க நான் இதை கொடுக்குறேன். நான் இது தப்பா ரைட்டா? என்னுடைய இன்டென்ஷன் பியூரா இருக்கிற வரைக்கும் எல்லாமே ரைட்டுன்னு கண்ணனே சொல்லிட்டாங்க. 100% நான் என்ற அந்த அகங்காரத்துக்கு தீனி போட்டா மட்டும்தான் கண்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு. இங்க நான் ஒரு பொதுநலன் கருதி செய்கின்ற செயலுக்காக நான் இன்னொருத்தருக்கு லஞ்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல தப்புன்னு சொல்ல முடியாது. சோ இது கீ ஃபேக்டரா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய அந்த ஈகோவுக்கு தீனி போடுற மாதிரியா அல்லது ஈகோவை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி செயல்படுறியா? சோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பொதுநலன் செய்கிற ஆக்ஷன்ங்கிறதே என் ஈகோ டெஸ்ட்ராய் பண்றதுக்கான ஆக்ஷன் தான். அந்த ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது இன்னொரு இடத்துல நான் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பயந்து அல்ல, இந்த ஈகோ டெஸ்ட்ரக்ஷனுக்கு அது தேவைங்கிறதுனால. சோ அந்த மாதிரி ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற. சோ அப்ப பணம் கொடுக்க கூடாது, ஏன்னா பணத்துல லாக் இருந்ததுன்னா அப்ப இந்த ஈகோ டெஸ்ட்ரக்ஷனுக்கு பணம் கொடுக்கலாம். ரொம்ப டீடைல் உங்களுக்கு புரிய வச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி சிம்பிளா திங்க் பண்ணீங்கன்னா கூட எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷனே வராது. விருப்பு வெறுப்பு இல்லாம என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தானே கேள்வி. இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த ஈகோவை மையமா வச்சு அந்த ஈகோவை பாதுகாக்கிறதுக்காக பண்றியா, அந்த ஈகோவை அழிக்கிறதுக்காக பண்றியா, இந்த பேஸ் ஃபேக்டர் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அல்லது பயங்கிறது கூட நல்ல யாட்ஸ்டிக் தான் சொல்லியிருந்தாங்க. சோ நீ பயம் இல்லாம நீங்க செயல்படணும். பயந்துகிட்டு வெளியே வர்றேன்னா தப்பு. பயத்தை போக்குறதுக்காக நீ சண்டை போட்டா ரைட்டு. சோ இந்த மாதிரி அல்லது பயந்துட்டு லஞ்சம் கொடுத்தாலும் தப்பு. சோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா வந்து நம்ம ஈகோவுக்கு தீனி போடுறோமா இல்லையா, இந்த ஒரு யாஸ்டிக்கை மட்டும் வச்சுட்டீங்கன்னாலே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷனே வராது. மேலோட்டமா நியாய அநியாயத்துக்குள்ள தயவு செய்து போகாதங்க. மேலோட்டமா நியாய அநியாயத்தை பார்க்கும்போது நம்ம ஈகோவை நம்ம நல்லா பூஸ்டப் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஈகோவை பூஸ்டப் பண்ணிக்கிறதே நியாயத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறாங்க. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் ஈகோவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ விச் இஸ் நியாயம் விச் இஸ் அநியாயங்கிறதே டோட்டலி ஈகோ இல்லாம இருந்தேன்னா அதுதான் நியாயம். ஈகோவோட இருந்தேன்னா நீ என்ன பண்ணாலும் கண்ணன் சொல்றாங்க, நீ வந்து அன்போட
சிறு இலை அல்லது நீர் அல்லது காய் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறான். நீ வந்து பெரிய வயிறு கிரீடமே வச்ச மாதிரி நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி நீ சுயநலத்தோட அல்லது விருப்பு வெறுப்போட தர்ம காரியங்களை பண்ற அல்லது நல்ல விஷயங்களை பண்ற, ஆனா உள்ள வந்து ஒரு ஒரு சுயநலம், அதோ ஒரு லுக்கிங் குட், ஒரு பேர் எடுக்கிறதுக்காக பண்ற, நான் கணக்கிலே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். சோ நியர் ஆக்ஷனை மட்டும் நீங்க பாக்காதீங்க. நம்மளுடைய ஈகோ டெஸ்ட்ரக்ஷனுக்கா நோக்கமா இருக்கா அல்லது பியூர் லவ் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல கன்ஃபியூஷன் இல்லாம ஓரளவு ஈஸியா டெசிஷன் எடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.